இன்னைக்கு நான் 5000 பேருக்கு மேல எடுத்து அடக்கம் பண்ணியிருக்கேன்னா அவங்க எல்லாம் வானத்துல இருந்து விழுந்தவங்க இல்ல, உறவுகளால் புறக்கணிக்கப்பட்ட கைவிடப்பட்டவங்க தான். அந்த ஆன்மா பிரியும் போது அவனுடைய நிலை எவ்வளவு கஷ்டப்படும், அந்த ஆன்மா பிரிஞ்ச பிறகு இப்படி கிடக்குறோன்றது எவ்வளவு கஷ்டப்படும்ன்றதெல்லாம் இந்த என்னுடைய அனுபவங்கள்ல நான் தொடர்ந்து பார்த்து அந்த பணியை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். 6, 7, 8 பிள்ளைகளை எல்லாம் நிக்க வச்சு தாய் தந்தை தான் கடவுள்ன்றதையும் வலியுறுத்தி 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள், 80 வயதுன்னா 1000 பிறை கண்ட அண்ணல்கள், இவங்க முன்னாடி நம்ம இதை பண்ணணும்னா அந்த குழந்தைங்க மனசுல பதியும். அவங்க வீட்டுல இருக்கிற பாட்டி தாத்தாவுக்கு அவங்க அப்பா அம்மா அது வேணான்னா கூட 60 வயதுக்கு மேல உள்ளவங்க கடவுளுக்கு சமமானவங்களும் ஆனந்தியமா சொல்லியிருக்காங்க. பெண்களை எல்லாம் கொல்லக்கூடிய ஊரு சிலம்பட்டி. கள்ளிப்பாலுக்கு இரையாகாமல் என்னை என் அம்மாள் விட்டு வைத்ததனால் இன்னைக்கு இத்தனை அற்புதமான பணிகளை நான் செய்ய முடிஞ்சது. எனக்கு உறவுகளால் வைக்கப்பட்ட பேரு மலடி. உறவுகள்கிட்ட இருந்து புறக்கணிச்சு வெளியில வரப்பட்டேன். குழந்தை இல்லைன்னு நான் வெளியில வரப்பட்டேன். எனக்கான ஒரு வாழ்க்கையை நம்ம உருவாக்கிக்குவோம், அந்த பாதை சரியா இல்லை, வேற ஒரு பாதையை நம்ம அமைச்சுக்குவோன்னு என்னுடைய பாதையை அமைச்சு இன்னைக்கு தமிழகம் எங்கும் என்னுடைய குழந்தைகளா நினைச்சு எல்லாருக்கான பணிகளையும் சிறப்பா நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். கரு கொடுத்துருந்தா 1 கொடுத்துருப்பான், இல்லைன்னா 2 கொடுத்துருப்பான். அதுக்கு மறந்துட்டதுனால இறைவன் என்ன பண்ணிட்டான், கருணையை நிறைய கொடுத்துட்டான். அந்த கருணையோடு நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். எத்தனை ஒரு மன நிறைவை கொடுக்கிற ஒரு பணியை நம்ம செஞ்சிருக்கிறோம். புண்ணியவதின்னு ஒரு பேர், சமூகம் எனக்கு வச்ச பேரோ வேற. ஆனா இன்னைக்கு இந்த அம்மா எனக்கு சொல்லப்படுறதோ புண்ணியவதி. அதனால நான் ஒவ்வொரு பெண்களுக்குமே நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு ஏற்படுகிற சோதனையை சாதனையாக மாற்றுங்க. இதுக்கு பல அடி விழுகும், எனக்கு பல அடிகள் விழுங்கு, எல்லாத்தையும் கடந்து வந்துகிட்டே இருக்கோம். நம்மளால முடியாதுன்றது எதுவுமே இல்லைன்றத இன்னைக்கு பெண்களுக்கு வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க அனாதை பிணங்களை அடக்கம் செய்யும் ஆனந்தி அம்மா. சமூக சேவகி, பல்வேறு தொண்டுகளை செஞ்சுட்டு வராங்க. மகளிர் தின ஸ்பெஷலா அவங்கள நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மகிழ்ச்சிமா. வணக்கம்மா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கும். இந்த தொண்டு செய்யணும்னு எப்படிமா தோணுச்சு? அதாவது நிறைய தொண்டுகள்லாம் இருக்கு, நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. ஆனா அனாதை பிணங்களை அடக்கம் செய்யணுன்றது வந்துட்டு ரொம்ப ஒரு அரிதான செயல்னே சொல்லலாம். அது எப்படி வந்தது உங்ககிட்ட? அதாவது ஒரு மனிதன் இறந்தா அவனுடைய சரீரம் அழியுமே தவிர அவனுடைய ஆன்மா அழிவில்லாது. அந்த பணியை எடுத்து செய்யணும் அப்படின்றது எனக்கு ஒரு அனுபவங்கள் தான். அனுபவத்தின் மூலமாக தான் அந்த எண்ணங்கள் எனக்கு தோணுச்சு. ஒரு 1998 திருச்சியிலேருந்து மகனால் துரத்தப்பட்டு ஒரு அம்மா வந்து எங்கள் ஏரியா பிளாட்பாரத்தில் இருந்தாங்க, ராயபுரத்தில். அப்போ அந்த அம்மா வந்து சாப்பாடு கொடுத்து ஒரு வாரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. இறந்துட்டாங்கன்னு அப்போ என்னுடைய மனநிலையெல்லாம் ரொம்ப வேகமாக ஒரு மாதிரி நிலையில் இருக்கும். அப்போ வந்து அந்த அம்மாவை எடுத்து அடக்கம் பண்ணணும்னு அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் காசெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த பசங்கக்கிட்ட அவங்கள வந்து முறையாக எடுத்து மட்டும்தான் கொடுத்து அனுப்பணும். அப்போ நான் நினைக்கிறேன், இது மாதிரி எத்தனை பேர் இறப்பாங்க, இன்றைக்கி எவ்வளோ மன நிறைவு கிடைச்சிது, அந்த ஆத்மாவுக்கு எவ்வளோ ஒரு இது கிடைச்சிருக்கும், இந்த பணியை நம்ம செய்யணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு செய்வோம்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இன்றைக்கி நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட பிணங்களை எடுத்து நான் அடக்கம் பண்ணியிருக்கேன். இந்த பணியை செய்வதற்கு நான் மட்டும்ன்றது சாத்தியமாகாது. எனக்கு ஏதோ இறைவன் ஒரு வேலை விட்டுருக்கிறான், இந்த பணியை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த ஆன்மா பிரியும் போது அவனுடைய நிலை எவ்வளோ கஷ்டப்படும், அந்த ஆன்மா பிரிஞ்ச பிறகு இப்படி கிடக்குறோன்றது எவ்வளோ கஷ்டப்படுன்றதெல்லாம் இந்த என்னுடைய அனுபவங்களில் நான் தொடர்ந்து பார்த்து அந்த பணியை நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். அவன் என்ன ஜாதி என்ன மதம் எதுவுமே தெரியாது. அவர் யாருன்னா, இது வந்து இந்த கேஸை வந்து 174ன்னு சொல்லுவாங்க.
ரோட்டில் கிடந்த உடனே எடுத்து நாங்கள் அடக்கம் பண்ண மாட்டோம். இதை எடுத்துகிட்டு போய் அவங்க எடுக்கும்போது அங்கே அடையாளங்களோட எல்லாம் முறைப்படுத்தி எடுத்துகிட்டு போய் மார்ஜரியில் வச்சிருவோம். ஒரு 20 நாள் பொறுத்து பண்ணுவாங்க. ஆமாம், வெயிட் பண்ணுவோம். யாரும் வரலன்ன பிறகு அதை வந்து ஒரு 174 கேஸாக ஃபைல் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முறையாக எல்லா காப்பியுமே எங்கிட்ட இருக்கும். நான் இப்போ இத்தனை பாடி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அவ்வளவு ரெக்கார்டு தான். எல்லா காப்பியுமே எங்கிட்ட இருக்கும். அது எல்லாமே கொடுத்துருவாங்க. அப்போ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வயது தெரியவில்லை, பெயர் தெரியவில்லை, ஊர் தெரியவில்லை, இந்தியனாக இருப்பார், 60 வயது மதிக்கத்தக்க அப்படின்னு சுமார் ஒரு ஏஜ் தான் போட முடியும் இருக்கும். அப்படி ஒரு நிலையில் இருக்கிறவங்கள எடுத்துட்டு போய் என்ன ஜாதி என்ன மதம்னு தெரியாது, இருந்தாலும் நான் எடுத்துட்டு போயிட்டு அந்த குழியில வச்சுட்டு 3 மத பிரகாரமும் ப்ரேயர் பண்ணுவேன். ஓ, எப்பா நீ என்ன ஜாதி என்ன மதம்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் 3 மத பிரகாரமும் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். நீ எந்த மதத்தை சார்ந்தவனோ அதை எடுத்துக்கொள்ளணும், ஒரு பிடி மண்ணும். யாருமே அனாதை இல்லப்பா, செத்தும் தெய்வமாய் இருந்து உன் குடும்ப வம்ச வழிகளை வாழ வைன்னு 2வது பிடி மண்ணும். நல்ல மனிதர்களை எனக்கு கொடு, என் சேவையை மேன்மைப்படுத்தணும் 3வது பிடி மண்ணும் போட்டுட்டு உடன்பால் ஊற்றிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவேன். அதோடு என் பணி முடிந்ததான்னா இல்லை. இந்த எடுக்கிற பாடியெல்லாம் கணக்கு பண்ணி ஒரு 18வது நாள் 16வது நாள்னு கணக்கு பண்ணி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ என்ன பொருளாதாரம் இருக்கோ அங்கே இருக்கிற நோயாளிகளுக்கு இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் நான் பண்ண பாடியோடைய ஆத்மாவுக்காக ஒரு 16வது நாள் நினைவுக்காக இந்த பழங்களை நான் கொடுக்குறேன்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற நோயாளிகளுக்கெல்லாம் என் பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி பிஸ்கட்டாக இருக்கலாம் அல்லது பழமாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றை கொடுத்துட்டு வந்துடுவேன். அப்போ இதோட முடிஞ்சு போச்சான்னா இல்லை, 1 வருடம் பொறுத்து எத்தனை பாடி பண்ணியிருக்கேன்னு கணக்கு போட்டு அந்த 1 வருடம் கணக்கு பண்ணி ஒரு பள்ளிக்கு சென்று அந்த பள்ளியில் போய் மாணவர்கள் மத்தியில் 80 வயது 60 வயதுக்கு மேலே உள்ள முதியோர்களை எல்லாம் வரவழைச்சு அவங்க முதியோர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் வர வச்சு 15 பேர் 20 பேர் அப்படி கணக்கு பண்ணி வர வச்சு 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதை 1 வருஷம் பொறுத்துன்றதில்லை, இப்போ செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஏற்கனவே பண்ணதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை கணக்கு பண்ணி அந்த முதியோர்கள் எல்லாம் வரவழைச்சி அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி மாணவர்கள் மத்தியில் பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு அந்த புத்தாடையை கையில் கொடுப்பேன். இதை ஏன் பள்ளியில் நான் செய்கிறேன்னா, இன்னைக்கு நான் 5000 பேருக்கு மேலே எடுத்து அடக்கம் பண்ணியிருக்கேன்னா அவங்கெல்லாம் வானத்திலிருந்து விழுந்தவங்க இல்லை, உறவுகளால் புறக்கணிக்கப்பட்ட கைவிடப்பட்டவங்க தான். அவன் நல்ல வசதியாக வாழ்ந்திருப்பான், நல்லா இருந்திருப்பான், மனைவி செத்து போயிடுவான், மருமக சோறு போட மாட்டா, நம்ம 4 பேருக்கு பஞ்சாயத்து பண்ணமே, நம்ம இந்த நிலையில் இருக்கமே அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் இருக்கிறத விட எங்கேயாவது கண்ணு காணாமல் போயிடலான்னு அப்படியே சென்னையை நோக்கி வந்து அந்த பிளாட்ஃபாரங்கள்லேயும் பீச்லேயும் கடந்து அப்படியே மனவெறுத்து சாப்பிடாமல் கடந்து சில பேர் திருவொற்றியூர் கடலில் இறங்குறது மனவெறுத்து இது மாதிரிலாம் போய் தன்னை மாய்த்து கொள்கிற நிலைமையே வருது. அப்போ இது வராமல் இருக்கணும். முதியோர் இல்லங்கள் அதிகரிக்குது, அப்போ இது வராமல் இருக்கணும். அதனால் 6, 7, 8 பிள்ளைகளை எல்லாம் நிற்க வச்சு தாய் தந்தை தான் கடவுள்ன்றதையும் வலியுறுத்தி 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள், 80 வயதுன்னா 1000 பிறை கண்ட அண்ணல்கள், இவங்க முன்னாடி நம்ம இதை பண்ணணும்னா அந்த குழந்தைங்க மனசில் பதியும். அவங்க வீட்டில் இருக்கிற பாட்டி தாத்தாவுக்கு அவங்க அப்பா அம்மா அது வேணான்னா கூட 60 வயதுக்கு மேலே உள்ளவங்க கடவுளுக்கு சமமானவங்களும் ஆனந்தியம்மா சொல்லியிருக்காங்க, 80 வயது உள்ளவங்க 1000 பிறை கண்ட அண்ணல்கள்னு சொல்கிறாங்க, நம்ம பாட்டி தாத்தா நம்மகிட்டே இருக்கட்டும்னு இந்த பையன் அந்த பாட்டி தாத்தாவுக்கு வழி வகுக்கட்டுமே அப்படின்றதுக்காக இந்த 1 வருடம் கழிச்சு அவங்களுக்கான பணியை நான் செய்கிறேன். இறந்தாங்க எடுத்தாங்கன்றது இல்லாமல் இதில் பல விளக்கங்களை மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக இந்த பணிகளை நம்ம செய்கிறோம். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓடி ஓடி என்னுடைய காலங்கள் பிணம் தூக்கி கொண்டே இருந்தேன்.
ஆனால் இதை வந்து மாற்றி அடுத்த தலைமுறைக்கு வந்து அவங்கவங்க அப்பா அம்மாவை அவங்கவங்க பார்த்துக்கணும், அவங்கவுங்க பாட்டி தாத்தாவை அவங்கவுங்க பார்த்துக்கணுன்னா நான் அடுத்த தலைமுறையை சந்திச்சாகணும்னு இன்னைக்கு நிறைய பள்ளிகளுக்கு சென்று தாய் தந்தை தான் கடவுள்ன்றதையும் நான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு இவ்வளோ சேவைகள் செய்கிறீங்கம்மா, ஒரு குடும்ப சூழல், ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்க பெண்மணியால் வந்துட்டு இவ்வளோ ஃப்ரீடமாக இதை செய்ய முடியுமா என்னன்னு தெரியல. நீங்களும் வந்துட்டு சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை தொடங்கினவங்க தான். ஒரு ஸ்டேஜ்ல தான் ஆனந்தின்றவங்க வந்துட்டு ஆனந்தி அம்மாவா மாறுறாங்க இந்த தொண்டுகள் எல்லாம் செய்யறதுக்கு. அது எந்த சூழல்ல நீங்க ஆனந்தி வந்துட்டு ஆனந்தி அம்மாவா ஆனீங்க, நீங்க எங்க பிறந்தீங்க, உங்களுடைய லைஃப் பத்தி சொன்னீங்கன்னா கொஞ்சம் கேட்கறவங்களுக்கு இதுவா இருக்கும். என்னுடைய சொந்த ஊர் வந்து உசிலம்பட்டி. என்னுடைய அம்மாவுக்கு 9 பெண் குழந்தை, 3 பையன். நான் 8வது பொண்ணு. பெண்களை எல்லாம் கொல்லக்கூடிய ஊர் உசிலம்பட்டி. கள்ளிப்பாலுக்கு இரையாகாமல் என்னை என் அம்மாள் விட்டு வைத்ததனால் இன்னைக்கு இத்தனை அற்புதமான பணிகளை நான் செய்ய முடிஞ்சது. உங்க அம்மா அப்பயே புரட்சி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா என்னுடைய தாயுடைய புரட்சி தான். குழந்தை இல்லாதவங்க விதவைகளை கூட அந்த ஊர்ல ஏற்றுக்கொள்வார்கள். வெறும் பொட்டையா பெத்தவ போறா பார், அவ மூஞ்சில் எப்படி முழிக்கிறதுன்னு புறக்கணிக்கிற சமூகம். அவர்களுக்கு மத்தியில அற்புதமாக இந்த குழந்தைகளை வளர்த்து இந்த சமூகத்துக்காக என்னை கொடுத்திருக்கிற என் தாய்க்கு நான் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். அற்புதமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாங்க. எனக்கு குழந்தை இல்லை. எனக்கு உறவுகளால் வைக்கப்பட்ட பேரு மலடி. உறவுகள்கிட்ட இருந்து புறக்கணிச்சு வெளியில வரப்பட்டேன். என் குடும்பத்தில் இருக்கும்போதே என் மன நிறைவுக்காக 10 ஆண்டுகளுக்கு பிறகு 91 என் சேவையை தொடங்கினேன். அப்போ என்னுடைய ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா, பேன்சீப்பு, நெகவெட்டி, கத்திரிக்கோல், சேவிங் செட்டு, ஷாம்பு தான் என் பையில் இருக்கும். எல்லா முதியோர் இல்லங்களுக்கும் போவேன். எல்லா முதியோர்களுக்கும் சேவிங் பண்ணி விடுவேன், முடி வெட்டி விடுவேன், நெகை வெட்டி விடுவேன், அவங்கள குளிக்க வைப்பேன். அவங்க இளமையாக இருக்கும்போது அவங்கள அழகாகவே பார்த்துருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த கை நடுக்கமெல்லாம் இருக்கும். ஒரு வயசுக்கு பிறகு மரண பயம்னு ஒன்று இருக்கும். எந்த எப்படியாப்பட்டவங்களுக்கும் அது இருக்கும். அந்த பய நிலையிலே அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய மனசை சரி பண்ணும் வகையில் அவங்களுக்கு சேவ் பண்ணி, முடி வெட்டி, அவங்களுக்கு நகை வெட்டி, அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணேன். ஐயா நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க தெரியுமா, சூப்பராக இருக்கீங்க, உங்களை இப்போ 40 வயசுக்கு மேலே மதிக்க முடியாது அப்படின்னா அவர் கொஞ்ச நேரம் அந்த இன் பண்ணுறதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கேன் அப்படின்பார். அந்த மனசு சந்தோஷப்படுத்து பாருங்க. அது மாதிரி எந்த ஒரு நிலையும் நமக்கு கிடைக்காது. எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. அந்த மாதிரி பணிகள் தான் எனக்கு இருக்கும். ஒவ்வொரு மன வளர்ச்சி கொண்ட இடங்கள், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், அப்படி ஒரு 10 ஆண்டு காலம் அப்படி தான் என்னுடைய பணி இருந்தது. 2001க்கு பிறகு தான் நான் வெளியிடப்பட்டு முழுமையாக என்னை அர்ப்பணித்து எந்த டைமும் இந்த சமூகத்துக்காக பணியாக வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனந்தி எப்படி ஆனந்தி அம்மாவானாங்க, எல்லாரையும் என்னுடைய பிள்ளைகளாக நான் நினைக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் தான் நான் சொல்லுவேன். அப்படி என்னுடைய பிள்ளைகளாக நான் நினைக்கிறதுனால எல்லாரும் என் அம்மானு கூப்பிட்ற மாதிரி ஒரு நிலை உருவானது. கெஜெட்லேயும் கொடுத்து ஆனந்தி அம்மானு பேரையே மாற்றியும் வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலா நீங்க ஒரு குழந்தை இல்ல மலடின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் சொன்னாங்கன்றது வருத்தப்பட்டு குடும்ப இதுல இருந்து வெளியே வந்தீங்க. இன்னைக்கு உங்களை வந்துட்டு அம்மான்னு கூப்பிடுறதுக்கு ஊர் முழுக்க பிள்ளைங்க இருக்காங்க. எத்தனையோ பெண்கள், எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க. அதனால நான் ஒவ்வொரு பெண்களுக்குமே நான் சொல்றது என்னன்னா, உங்களுக்கு ஏற்படுகிற சோதனையை சாதனையாக மாற்றுங்க. இதுக்கு பல அடி விழுகும், எனக்கு பல அடிகள் விழுங்கு, எல்லாத்தையும் கடந்து வந்துக்கிட்டே இருக்கோம். நம்மளால முடியாதுன்றது எதுவுமே இல்லைன்றதை இன்னைக்கு பெண்களுக்கு வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால் ஊரில் இருந்து தப்பிச்சு வந்தேன். கள்ளிப்பாலுக்கு இரையாகாமல் திருமணம் என்ற இல்லத்துக்கு வந்தேன். குழந்தை இல்லைன்னு நான் வெளியில் வரப்பட்டேன். எனக்கான ஒரு வாழ்க்கையை நம்ம உருவாக்கிக்குவோம், அந்த பாதை சரியா இல்லை, வேறு ஒரு பாதையை நம்ம அமைச்சுக்குவோன்னு என்னுடைய பாதையை அமைச்சு இன்றைக்கி தமிழகம் எங்கும் என்னுடைய குழந்தைகளாக நினச்சி எல்லாருக்கான பணிகளையும் சிறப்பாக நான் செஞ்சிட்ருக்கிறேன். முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கும் போது எல்லாமே வெற்றி கிடைக்குன்றதுக்கு நான் ஒரு உதாரணமாக வாழ்ந்துட்டுருக்கேன். ஓகே, இப்போ குடும்ப உறவுகளோட தொடர்பில் இருக்கீங்களா? எந்த உறவுகளோடும் நான் தொடர்பில் இல்லைம்மா. ஓ, எந்த உறவுகளோடும் தொடர்பில் இல்லை.
இதை ஒரு சில பேர் கேட்டாங்க, மனிதநேயம் மனிதநேயன்னு பேசுறீங்க, அப்போ உங்கள் உறவுகள் எல்லாம் நீங்கள் மன்னிச்சு திரும்ப நீங்கள் ஏற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லி கூட எங்கிட்ட கேட்பாங்க. புறக்கணித்து வெளியில் வந்து சாதிச்சுக்கிட்டு இருக்கோம், அது ஒரு விஷயம். இப்போ நீங்களே இருக்கீங்க, ஒரு 10 புடவை கொடுப்பீங்க, இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி. இப்போ உறவுகளை நான் சேர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அம்மா பெரியம்மா பாட்டி ஏதோ ஒரு உறவில் வருவாங்க. இப்போ நீங்கள் கொடுத்த பொருளை நான் அங்கே கொடுக்க முடியாது, இங்கே பங்கு போடுற மாதிரி ஆகிடும். எதுக்காக இந்த சமூகம் எனக்கு கொடுக்குறார்களோ அதை நான் இந்த சமூகத்துக்கே நான் கொடுக்கணும். ஸோ குடும்பம்னு போயிட்டா அந்த பங்கு அங்கே வந்துடும், பங்கு வேற மாதிரி போயிடும். இது யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கணும். எப்போ அன்னைக்கு ஆனந்தியமாக வெளியில் தானே நின்னோம், நானாக முயற்சி எடுத்து தானே வெளியில் வந்தேன். இவ்வளவு போராடி இருக்கணும், இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும். ஒரு சின்ன மண்சட்டி ஒரு அருகாமனையோடு உட்கார்ந்த ஆனந்தியமாக தானே இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு 10,000 பெண்கள் என்கிட்ட அம்மானு இருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தானே. அது என்னோட முயற்சியில் தானே வந்தது, எந்த உறவுகளாலும் வரல. ஆனால் அந்த உறவுக்கு நான் எப்பவும் நன்றி சொல்வேன். எனக்கு எதுவும் பண்ணலைனாலும் எனக்கு உதவலைனாலும் நான் அவங்களுக்கு நான் நன்றி சொல்வேன். ஏன்னா எனக்கு இந்த முயற்சியை கொடுத்தது யாரு, இந்த தன்னம்பிக்கை கொடுத்தது யாருன்னா அந்த புறக்கணிப்புகள் தான். அந்த உறவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். வாப்பான்னு என்னை சேர்த்து வச்சுக்கிட்டாங்கன்னா நான் அவங்களோட 4ஓட 5 தான் வாழ்ந்திருப்பேன். அதனால் இந்த தன்னம்பிக்கை கொடுத்தவங்க அவங்க, இந்த முயற்சியை கொடுத்தவங்க அவங்க, இந்த உறவுகளுக்கு மத்தியில் வாழ்ந்து காட்டணுன்ற வைராக்கியத்தை கொடுத்தவங்க அதனால் அவங்க தான். ஆனால் அந்த உறவுக்கு நான் எப்பவும் நன்றி சொல்கிறேன். இந்த விஷயத்தை யார் கொடுக்க முடியும், அவங்க தானே கொடுத்தாங்க. இந்த உறவுகளுக்கு மத்தியில் வாழ்ந்து காட்டணுன்ற வைராக்கியத்தை அவங்க தானே கொடுத்தாங்க. இன்னைக்கு எல்லாரும் என்ன அம்மானு கூப்பிட்ற மாதிரி நம்ம இருக்கோம்ல, அந்த நிலையை நமக்கு கொடுத்ததுக்கு அந்த உறவுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதனால் இது உறவுன்னு அவங்க மட்டும்தான் வருவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடே உறவாக நினைக்கிறோமே, அது நமக்கு பெரிய விஷயம் இல்லையா. அதனால் அந்த மாதிரி உறவுகளோடு இல்லாமல் எல்லாமே என்னுடைய பிள்ளைகளாகவே நினைக்கிறேன். கருவை கொடுக்க மறந்த இறைவன் கருணையை நிறையா கொடுத்துட்டான். கரு கொடுத்துருந்தா 1 கொடுத்துருப்பான், இல்லைன்னா 2 கொடுத்துருப்பான். அதுக்கு மறந்துட்டதுனால இறைவன் என்ன பண்ணிட்டான், கருணையை நிறையா கொடுத்துட்டான். அந்த கருணையோடு நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லாமே என்னுடைய பிள்ளைகளாகவே நான் நினைக்கிறேன். சூப்பர். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான பணிகள்லாம் என்னுடைய முடிஞ்ச வேலைகளை நான் செஞ்சிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எங்கிட்ட 1000 பேர் கண்ணு தெரியாதவங்க உறுப்பினராக இருக்காங்க. 500 மாற்றுத்திறனாளிகள் ஒரு 500 பேர் இருக்காங்க. திருநங்கைகள் இருக்காங்க, தொழு நோயாளிகள் இருக்காங்க. என்னுடைய இந்த 25 ஆண்டுகால 33 ஆண்டுகால பணியில் 25 ஆண்டுகள் முழுமையாக அர்ப்பணிச்சது. அதற்கு முன்னாடி பணி சேர்க்கும்போது 33-34 வருடங்களாக சமூகத்தில் இருந்து இவ்வளவு பேருக்கும் என்னோட முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சிட்ருக்கிறேன். இதுக்கான உதவிகளுக்கான பொருளாதாரமோ அரசாங்க பணமோ வெளிநாட்டு பணமோ எதுவுமே இல்லை. உண்மையாக நீ பணி செய்யும் நினைக்கும் போது உனக்கு என்ன தேவையோ வந்து சேருன்றதுக்கு உதாரணமாகவும் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். 48 பிள்ளைகளை MABEd படிக்க வச்சுருக்கேன், பார்வையற்ற பிள்ளைகளை. கண்ணு இல்லைனாலும் கல்வி கண்ணை கொடுக்கணும்னு வாழ்ந்துட்டுருக்கிறேன். எத்தனையோ குழந்தைகளுக்கு ஒரு தாயாகவே இருந்து அவர்களையும் நம்ம உருவாக்கியிருக்கோம். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சமூகம், என்னுடைய இது எல்லாமே இந்த தமிழ்நாடு தான், இந்த மக்கள் தான். எதை இந்த சமூகம் புறக்கணிக்குதோ அதை கையில் எடுக்கணும்னு நான் எடுத்திருக்கேன். எதை புறக்கணிக்கும், குழந்தை இல்லைன்னா புறக்கணிக்கும், கண்ணு தெரியலைன்னா புறக்கணிக்கும், தொழுநோயாளினா புறக்கணிக்கும், மாற்றுத்திறனாளினா புறக்கணிக்கும், மன வளர்ச்சி கொண்டிய குழந்தைங்கன்னா, அப்புறம் எங்களை மாதிரி குழந்தை இல்லைன்னா, இந்த மாதிரி புறக்கணிக்கிறவர்களை மட்டும் கையில் எடுக்கணும்னா அவங்களுக்கு தான் என்னுடைய பணி இருக்கும். ஒரு பணம் செத்து கிடந்தாலும் எல்லாம் ஓரமாக போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களை நம்ம ஆதரவு கொடுக்கணும்னு, எதை இந்த சமூகம் புறக்கணிக்குதோ அவர்களை மட்டும் கையில் எடுக்கணும்னு என்னுடைய பணி அவங்களுக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கல்வி கொடுக்கணுமேன்ற போது தாய் இல்லாத பையன், தந்தை இல்லாத பொண்ணு, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச கல்விகளை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். சரி. வெறும் கையால் எப்படி ஆனந்தியமாக இவ்வளவு செய்கிறாங்கன்னு நினைப்பாங்க. நம்மகிட்ட உண்மையும் சத்தியமும் மனிதநேயமும் தர்ம சிந்தனையும் நாம் இருக்கும்போது நமக்கு யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த பொருள் இங்கே வந்து நிற்கும். இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் வாழ்ந்துருக்கிறேன். என்னுடைய பேரில் அக்கௌண்ட் கூட கிடையாது.
இன்னைக்கு ஒரு பாடி இருக்கு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான செலவுகள் வேணும். யாருக்காவது ஒரு 2 பேருக்கு ஃபோன் பண்ணுவேன், அம்மா நீங்கள் எங்கே நிற்கிறீங்க வந்துடுறோன்னு வாங்க, அங்கே நிற்பேன் வந்து கொடுப்பாங்க. இல்லை யாருக்காவது அனுப்பி விடுங்கன்னு சொல்லுவேன், அனுப்பி விடுவாங்க. இப்போ கும்மிடிப்பூண்டி கேஸ் எடுத்தது கூட மதுரையில் இருக்கிற கணேசனுக்கு ஃபோன் பண்ணேன். உடனே அவர் யாருக்குமா அனுப்பணுனாரு. இந்த மாதிரி விஜய் பாஸ்கர் தான் உடனே அனுப்புனாங்க, எடுத்தான் போயிட்டு அதான் முடிஞ்சிச்சு. ஏன் நான் இந்த பணத்து மேலே பற்று வைக்கலைன்னா அதில் தான் என்னுடைய சிந்தனை இருக்குமே தவிர முழுமையாக சேவையில் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால பணம்னு போயிட்டோன்னா பணம்ன்றது இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நான் எளிமையாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். எனக்கு கொடுக்குற புடவை கூட யாராவது கொடுக்கறது தான். நான் கடையில் போய் எனக்காக 1 ரூபா கூட செலவு பண்ண மாட்டேன், ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன். இப்படி என்னை எளிமையாகவே வாழ்ந்து 1 ரூபா 10 ரூபா முருகன் கொடுத்தா கூட அதை நான் நல்ல வழியில் யாருக்கு செலவு பண்ணணுமோ பண்ணிடுவேன். மீதி இருக்கிறத யாருக்கு கொடுக்கணுமோ அதையும் செஞ்சுட்டு அவங்களுக்கு கணக்கு கொடுத்துருவேன். அதான் என்னுடைய பழக்கம். சரி, அப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு 62 வயசு ஆகுது. எந்த நோய் நொடி இல்லாமல் நான் ஆரோக்கியமாக நான் இருக்கிறேன்னா என்னுடைய மனசு சுத்தமாக இருக்குது, என்னுடைய சேவை புனிதமாக இருக்குன்னு இறைவன் எனக்கு அற்புதமான ஆரோக்கியமான மனதையும் உடம்பையும் கொடுத்துருக்காரு. சரி. இப்போ அநாத பிணங்களை வந்துட்டு அடக்கம் பண்ணும்போது ஒரு திருப்தி கிடைக்குது. யாருமே இல்லை, நம்ம வந்துட்டு அதை செய்கிறோம், நமக்கு அதில் ஒரு திருப்தி கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க. என்னைக்காவது அந்த மாதிரி அடக்கம் பண்ணும்போது கவலைப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? இப்படி ஆயிடுச்சே, இப்படி இருக்காங்களேன்ற மாதிரி சமூகத்தை நினச்சோ இல்லை அந்த இறந்து கிடந்த மனிதர்களை பார்த்தோ என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கீங்களா? கவலைப்பட்டேன்றது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம எவ்வளோ பெரிய புனிதமான செய்கிறோன்றத உணர்ந்தது ஒரு விஷயம் இருக்குது. ஒரு அம்மா தன்னுடைய கணவரை காணோம். ஒரு 6 மாத காலமாக கணவரை தேடுறாங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் தேடுறாங்க, எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் குறுக்குப்பேட்டை ரயில்வே போலீஸில் போய் கேட்குறாங்க, ஏம்மா அந்த இறந்தவங்களுடைய ஆல்பத்தில் இருக்கும், இதில் உங்கள் வீட்டுக்கார் இருக்காரா பார்த்துக்கோமான்னு அந்த ஆல்பத்தை போடுறாங்க. அந்த ஆல்பத்தை பார்த்தா இறந்துட்டாருன்ற செய்தி அதில் ஆல்பத்தில் போட்டோவாக இருக்குது. அடுத்து அந்த அம்மா மனநிலை, எந்த ஆஸ்பத்திரியிலையே என் கணவர் இருக்கார் அப்படின்னோன்னா, நாங்கள் ஸ்டான்லியில் வச்சுருந்தோமா, நீங்கள் யாரும் இல்லாதனால நாங்கள் 1 மாதத்துக்கு மேலே வைக்க மாட்டோம், எடுத்து அடக்கம் பண்ணிட்டோன்னா. அடுத்து அந்த பெண்ணுடைய மனநிலை, எந்த சுடுகாட்டிலையா இருக்காங்க, அந்த இடத்தையாவது எனக்கு காட்டுங்கய்யா அப்படின்னோன்னா, ஒரு போலீஸோடு அந்த அம்மா சுடுகாட்டுக்கு வராங்க. சுடுகாட்டுக்கு வந்துட்டு போலீஸும் அந்த அம்மாவை நிற்கிறாங்க. நான் வேறு ஒரு பாடி எடுத்து அடக்கம் பண்ணி அந்த பூஜையெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ இந்த போலீஸ்கார் சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்காரரை கூட இந்த அம்மா தான் எடுத்து அடக்கம் பண்ணாங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாரு. நான் அங்கேருந்து முடிச்சுட்டு அப்படியே வந்தோடனே ஓடி அந்த அம்மா என் காலில் விழுந்துச்சு. ஐயோ என் காலெல்லாம் விழக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, என் கையை பிடிச்சிடுச்சு. ஏம்மா நான் குறுக்குப்பேட்டை ஸ்டேஷனில் நான் உட்காந்துருக்கும்போது என் புருஷன் எத்தனை பெரிய பாவத்தை பண்ணியிருப்பான். ரோட்டில் நாய் செத்தா எப்படி தூக்கிட்டு போவாங்களோ அதுபோல் என் புருஷனை தூக்கிட்டு போயிருப்பாங்களே, அத்தனை பெரிய பாவத்தையாக என் புருஷன் செஞ்சிட்டான்னு நான் மனவேதனையோடு வந்தம்மா. கார்பரேஷன் வண்டியில் நாயை தூக்கி போட்ட மாதிரி போயிருப்பாங்கன்னு. இல்லைம்மா என் புருஷன் நல்லவம்மா, புண்ணியம் செஞ்சம்மா, புண்ணியவதி கையால் எல்லாம் பண்ணியிருக்கம்மா. அம்மா கொஞ்ச நேரம் இந்த கையத்தாமா அப்படின்னு வாங்கிட்டு இந்த கையை இப்படி முத்தம் கொடுக்குது. ஏம்மா என் புருஷனுக்கு இதுதான் செஞ்சியம்மா, இதில் தான் நீ பண்ணியம்மா அப்படின்னு இந்த கைக்கு கொடுத்து முக்கியத்துவம். 1/2 மணி நேரம் இந்த கையை விடலை. இப்போ பண்ணலாமா, அதெல்லாம் என் புருஷனுக்கு பண்ணலாமா, இந்த கையால் தான் பண்ணியாமா, இந்த கையில் அதை பண்ணியாமான்னு 1/2 மணி நேரம் இந்த கையை முத்தம் கொடுக்குது, தடவுது. புண்ணியவதி கையால் என் புருஷன் போயிருக்கான். நான் செத்து தூக்கி போட்டால் கூட இத்தனை புண்ணியம் கிடைக்குமான்னு தெரியல, அற்புதமான புண்ணியவதி கையால் போயிருக்கான்னு இந்த கைக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்து, அத்தனை முத்தம் கொடுத்து, அத்தனை தடவி கொடுத்து, அத்தனை வேலையும் பண்ண உடனே நான் யோசிக்கிறேன், எத்தனை பெரிய புனிதமான செயலை நம்ம செய்கிறோம். இது வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இப்போ நான் கையை சேர்த்தாலும் பாருங்க, அப்படியே எனக்கு அந்த அம்மா பிடிக்கும்போது எப்படி ஆடிச்சோ அது மாதிரி ஆடிடும். எத்தனை ஒரு மன நிறைவை கொடுக்குற ஒரு பணியை நம்ம செஞ்சுருக்குறோம். புண்ணியவதின்னு ஒரு பேர்.
சமூகம் எனக்கு வச்ச பேரோ வேற. ஆனால் இன்னைக்கு இந்த அம்மா எனக்கு சொல்லப்படுறதோ புண்ணியவதி அப்படின்னு நினைக்கும்போது, இன்றைக்கி நினைச்சாலும் எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு நிறைவை கொடுக்கும். இப்படி ஒரு புனிதமான பணியை ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிறோம் அப்படின்னு ரொம்ப மன நிறைவாக தான் நான் செஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் இது இன்னைக்கு அதிகரிக்கும் போது இது வராமல் தடுக்கணும்னு அடுத்த தலைமுறையை நான் சந்திச்சிட்டு இருக்கிறேன். அதனால் என்னுடைய இந்த பயணத்தில் இந்த ஒரு நிகழ்வு எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. புனிதமான ஒரு செயலை நம்ம செய்கிறோன்ற மன நிறைவு. எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. எனக்கு என்ன அந்த போனால் நன்றி சொல்ல போதா, இல்லை எனக்கு எதனா தரப்போதா, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு பணியை இறைவன் எனக்கு கொடுத்துருக்குறான். சும்மாலாம் செய்ய முடியாது, அவன் அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. நான் உணர்றேன், ஒவ்வொரு நிமிஷமும் நான் உணர்றேன். அதனால் அப்படி ஒரு புனிதமான நம்ம ஒரு செயலை நான் செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ வந்துட்டு இவ்வளோ பணிகள் ஒரு பெண்மணியாக நீங்கள் இது செஞ்சுட்டு வரீங்க. ஒரு ஆண் செய்யறதுன்றது வேற, ஒரு பெண் செய்யறதுன்றது வேற. இன்றைய சமூகத்தில் பெண்களோட நிலை எப்படி இருக்கு? இன்றைய சமூகத்தில் பெண்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா, எல்லாருமே விஞ்ஞான வளர்ச்சின்றான், கலியுகன்றான். இன்னைக்கு பெண்கள் எல்லா துறையிலுமே இருக்காங்க. அது பெருமைக்குரிய விஷயம். அவங்க எல்லா துறையிலுமே இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கையில் இருக்கிற செல்ஃபோனால் வீணாக போயிடுறாங்க. நல்லதுக்கு பயன்படுத்தணும். ஆனால் இன்னைக்கு அதனால் பாதிக்கப்பட்ட பெண்களை நான் எவ்வளோ பேரை காப்பாற்றிருக்கேன். செல்ஃபோனால் பாதிக்கப்பட்ட பெண்களை எவ்வளோ பேரை நான் காப்பாற்றிருக்கேன். நல்லதுக்கு பயன்படுத்தணும். இன்றைக்கி இருக்கிற பெண்கள் சின்ன விஷயங்களை கூட விட்டு கொடுக்காம இருக்காங்க. இன்னைக்கு டைவர்ஸ், இன்னைக்கு எந்த காலத்தில் இவ்வளோ டைவர்ஸ் இருந்தது? எந்த காலத்தில் இத்தனை பெண்களுக்கு இவ்வளவு பாலியல் தொல்லை இருந்தது? வளர்ச்சி அதிகமாக இருக்குது, எல்லா துறைகளும் பெண்கள் இருக்காங்க. ஆனால் பாதுகாப்பு எங்கே இருக்குது? எங்கே இத்தனை டைவர்ஸுகள்? எந்த காலத்தில் இவ்வளோ டைவர்ஸுகள் வந்தது? இதற்கெல்லாம் என்ன காரணம்னா, பொறுமையாக நிதானமாக முடிவெடுக்காதது, சரியாக தீர்மானம் பண்ணி தேர்வு செய்யாத கணவனை தேர்ந்தெடுப்பது, யார் நல்லவங்க கெட்டவங்கன்றதை புரிந்து கொள்ளாமல் போவது. நம்மளை சுற்றி நாம் முதல்ல ஒரு வளையத்தை போட்டுக்கணும். எல்லாருக்குமே அந்த ஒரு லிமிட்ன்றது இருக்கணும். பெண்கள் கண்டிப்பாக தங்களை சுற்றி ஒரு இது வச்சுக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வசப்படுறவங்க பெண்கள். ஒரு பெண்ணெல்லாம் எங்கிட்ட ஒரு பிரச்சனை வந்தது. என்னடா அவங்ககிட்ட இருந்தது, என்ன கண்ணு இருந்தது? அவன் என்ன சொன்னான்? ஃபஸ்ட்டு, உன் குரல் அழகாக இருக்குன்னா. முதல் பேச்சு குரல் அழகாக இருக்கு. ரெண்டாவது பேச்சு நீ ரொம்ப அழகாக இருக்கிற. அவ்வளோதான், கவுந்துட்டான். அப்போ எது உண்மைன்றதை ஆராய்ச்சி பண்ணு. ஒரு மலர் செடியில் இருக்கு. செடியில் இருக்கிற வரைக்கும் மலர் அழகாக இருக்கும். செடியிலேருந்து இப்படி பிடுங்கிட்டிங்கன்னா அது கொஞ்ச நேரம்தான் அழகாக இருக்கும், தொங்கிடும். அதனால தான் பெண்களை மலருக்கு ஒப்பிடுறாங்க. அப்போ மலரை போன்ற பெண்கள் எப்படி இருக்கணும்? உங்களை சுற்றி ஒரு வளையத்தை போட்டுக்கோங்க. நிறைய இன்னைக்கு பெண்கள் ஆண்கள் ஏமாத்துறாங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு எது உண்மைன்றது நமக்கு தெரியாது. என்கிட்ட பாதிக்கப்பட்ட பெண்களை நம்ம சொல்கிறோம், அதுக்காக நம்ம பேசுகிறோம். உங்களை சுற்றி நீங்கள் வளையத்தை போட்டுக்கோங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் உங்களை தொடுவதற்கு நீங்கள் அனுமதிக்காதுங்க. ஆனால் காதல் புனிதமானது. ஆனால் இன்றைய காதல் புனிதமானதல்ல, உடம்பை தொடும் காதலாக இருக்கிறது. அன்றைய காதல் மனதை தொடும் காதலாக இருந்தது. நம்ம காதலுக்கு எதிரி அல்ல, அன்றைய காதல் ஆதரிக்கிறோம். நம்மளை தொடாத வரைக்கும் அந்த காதல் புனிதமானது. நம்மளை எப்போ பீச்சுக்கு போவோம், சினிமாவுக்கு போவோம்னு தொட்டு பார்க்குறாங்களோ அந்த காதல் புனிதமானதல்ல, உடம்பை தொடும் காதல். இதில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும். அவசரமான ஒரு முடிவு எடுக்காதீங்க. இன்னைக்கு பொறுமையே இல்லாமல் இருக்கோம் நம்ம எல்லாருமே.
இந்த பொறுமைக்கு இல்லாமல் போகிறதற்கு காரணம் விஞ்ஞான வளர்ச்சி தான். விஞ்ஞான வளர்ச்சி மகிழ்ச்சி இல்லாமல் நம்ம போயிட்டு. அன்னைக்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க, 120 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. இன்னைக்கு வாழ முடியல. ஏன்? உணவு முறைகள் எல்லாமே மாறி போயிடுச்சு. நோய்க்கு அடிமையாக இருக்கான். அன்னைக்கு எல்லார்ட்டையும் வெத்தலை பொட்டி இருந்தது, இன்னைக்கு எல்லார்ட்டையும் மாத்திரை பொட்டி இருக்கு. இட்லி 2 சாப்பிட்றான், மாத்திரை 15 சாப்பிட்றான். இந்த உடம்பு தான் நமக்கு ஆலயம்ன்றதை நினைச்சு உடம்புக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழணுன்றது இல்லை. நாக்குக்கு அடிமையாகியே உணவுகளை சாப்பிட்டு இன்னைக்கு நோய்க்கு அடிமையாகி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைகளை எல்லாம் நம்மளால் முடிஞ்சது சொல்லிட்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோம். இன்றைய பெண்கள் பொறுமையாக இருக்கணும். எல்லை மீறி வரும்போது உனக்கு பெரிய ஆயுதங்கள் இருக்கு. உன் விரல் நிகங்களே உனக்கு ஆயுதம்தான். காந்திஜி அதை தான் சொல்லியிருக்கார். உன்னை மீறி வரும்போது அதற்கு நீ தயாராக இரு. ஆனால் விரைவில் விழுந்து விடாது. மீறி வரும்போது நம்மளாம் ஒரு காளி தான். பெண் அவதாரமே தெய்வத்தின் அவதாரம் தான். நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்க முடியுமோ அதுக்கு நீ துணிஞ்சு நில்லு. ஆனால் அதுக்குள்ளே அவசரப்பட்டு விழுந்துட்டேன்னா அதுக்கு யாரும் பொறுப்பாக முடியாது. அது உனக்கு நீயே தான் பொறுப்பாய்க்கணும். என்னுடைய கருத்து, என்னுடைய ஆலோசனையெல்லாம் பெண்களுக்கு இதுவாக தான் இருக்கும். மலரை ஒப்பிடுறாங்க, கங்கை நதிகளை ஒப்பிடுறாங்க. இந்த நிலத்தையுமே நாட்டுக்கு பாரத மாதான்னு சொல்றாங்க. நதிகளுக்கு புறம் பெண்களுடைய பேரு பூமா தேவி. இப்படி பெண்களுடைய புனிதத்தை உணர்ந்து, பெண்களுடைய சக்தியை உணர்ந்து தான் எல்லாத்துக்குமே அதை வச்சிருக்காங்க. அப்படி ஒரு புனிதமான ஒரு பெண்கள் தன்னை காப்பாற்றி கொள்ளுங்கள். எந்த ஆசை வலையிலையும் விழுந்துடாதீங்க. விஞ்ஞான வளர்ச்சின்ற பேரில் ஏதேதோ கண்டுபிடிச்சி ஏதேதோ பண்ணுறீங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் போயிடுறீங்க. வாழ்வது முக்கியம் அல்ல, மகிழ்ச்சியாக வாழ்வது தான் முக்கியம். நமக்கு பிறப்பு தேதியை சொல்லிட்டான், இறப்பு தேதியை ரகசியமாக வச்சுருக்கான். யாருக்காவது தேதி தெரியுமா? நிமிஷம் தெரியுமா? இல்லை. அப்போ இந்த உலகத்துக்கு நம்மளை பூமியில் விளையாட அனுப்பிச்சிருக்கிறான். அவன் விளையாடிட்டு அவன் கூப்பிடும்போது போயாகணும். எத்தனை விஞ்ஞான வளர்ச்சி வந்தாலும் மரணத்தை தடுக்க முடியுமா? மரணம் இல்லாமல் பண்ண முடியுமா? முடியாது. நமக்கு மேலே மெனாப்த ஒரு பவர் மேலே இருக்குது. அது நம்மளை வழி நடத்தும், அது நம்மளை கொண்டு செல்லும். அதனால் அதையெல்லாம் உணர்ந்து நம்ம நம்மளை நாமே காப்பாற்றிக்கணுன்றதான் என்னுடையது. ஆனால் ஒரு பெண்ணால் முடியாதது எதுவுமே இல்லைன்றதுக்கு பல உதாரணங்களை நம்ம சொல்லலாம். என்னையே எடுத்துக்கோங்க. படிப்பறிவில் அனுபவங்கள் மட்டுமே இவ்வளோ பெரிய பணிகளை நான் செஞ்சிட்டு இருக்கேன்னா என்னால் எவ்வளோ பெரிய முயற்சி எடுத்திருக்கணும். நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை. கண்ணகி நினச்சா மட்டும்தான் மதுரையை அழிக்க முடியுமா? தன் கணவனை கள்வன் என்று சொன்னவுடனே மதுரையை அழிச்சவ கண்ணகி தானே. தன் கற்புக்கு களங்கம் சொன்னவன தீ வச்சவன பூவா மலர்ந்தவ சீதை தானே. கணவர் கூப்பிட்றாருன்னா பக்கெட்லேருந்து நின்று கிணத்துல இறைச்சிட்டு வரேன்னு கூட சொல்லலை, அப்படியே விட்டுட்டு வந்தால் பக்கெட்டு நின்றுச்சுல்ல. விடியறதுக்குள்ளே உன் புருஷன் செத்து போவான்னு சொன்னவன விடியாமல் இருக்க கடவன் சொன்னவ தானே. அதே பெண் வர்க்கத்தில் தானே நம்மளும் பிறந்திருக்கோம். நம்மளால் ஏன் முடியாது? முயற்சி என்ற ஒன்றை எடுங்கள், கண்டிப்பாக முடியும். 1910 பெண்ணுக்கும் ஆணுக்கும் சரியான சம்பளம் வேணும்னு உருவாக்கப்பட்டதுன்னு இந்த மகளிர் தினம். எத்தனை போராட்டங்களை நடத்தி எத்தனை விஷயங்களில் வெற்றி பெற்று 1975 ஐநா சபைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு உலக மகளிர் தினமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்னா பெண்களால் முடியாதுன்றத இன்னைக்கு விட அன்னைக்கு பெண்கள்லாம் வெளியே வர முடியாத காலம். அந்த காலத்திலேயே அவங்க அதை அருமையாக நடைமுறைப்படுத்தி ஐநா சபையில தீர்மானம் கொண்டு வர வரைக்கும் கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம 2025 இன்னைக்கு மகளிர் தினம் கொண்டாடுறோம்னா பெண்களால முடியாதுன்றத அப்பயே சொன்னவங்க தான். நம்மளால முடியாதுன்றது எதுவுமே இல்லை, எல்லாமே முடியும். ஆனா முயற்சி பண்ணு, பொறுமையை கடைப்பிடி. உன்னால முடியாதது எதுவுமே இல்லைன்றதான் என்னுடையது. அதே பெண் வர்க்கத்துல நம்ம இருக்கிறோம். கண்ணகி வேற யாரும் அல்ல, சீதை வேற யாரும் அல்ல.
நலாயினி வேற யாரும் அல்ல, வாசுகி வேற யாரும் அல்ல, வேலு நாச்சியார் வேற யாரும் அல்ல, எல்லாம் பெண் வர்க்கம்தான். அவர்கள் சாதித்ததை விட நாமளும் சாதிக்க முடியும். முயற்சி பண்ணுங்க. இந்த மகளிர் தினத்தில் நான் பெண்களுக்கு சொல்வதெல்லாம் முயற்சி பண்ணுங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, உங்களால் முடியாதது எதுவும் இல்லைன்றதை உணருங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. இன்னொரு விஷயம், நம்ம சொல் வலிமையானது. ஒரு ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு சக்தி அதிகம். இதை நான் உணர்ந்து சொல்கிறேன். சரிங்களா? எப்படி நான் உணர்ந்து சொல்கிறேன் அப்படின்னா, சக்தி அதிகம், அதை விட அந்த பெண் சொல்லு வந்து வலிமையானது. ஒரு பெண்ணுடைய சொல் வந்து வலிமையானது. ஒரு அம்மாவுக்கு வந்து 18 வயசு பையனை காணோம். அந்த அம்மா எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் மகனை காணோம்னு தேடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ரயில்வே போலீஸில் போய் கேட்குறாங்க, என் பையனை காணலையா அப்படின்னு. இந்த 3 மாதத்தில் இறந்தவங்க ஆல்பத்தில் இருக்குமா, இதில் இருக்கானா வேணா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆல்பத்தை எடுத்து போடுறாங்க. பார்த்த உடனே அவங்க பையன் 2வது ஆல்பத்திலே அவங்க பையன் இருக்கான். அந்த தாயுடைய மனநிலை காணோம் என்ற நிலை போய் இறந்துட்டான்ற செய்தி வந்த உடனே அடுத்து அவன் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு கேட்குறாங்க. அம்மா நாங்கள் ஜிஹெச்சில் வச்சுருந்தோம்மா, இப்போ எடுத்து அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்த நிலை அந்த தாயோட நிலை, அவன் அடக்கம் பண்ண இடத்தையாவது எனக்கு காட்டுங்க அப்படின்னோடனே அந்த அம்மா அடக்கம் பண்ண இடத்த காட்டுறதுக்கு ஒரு போலீஸ் கூட்டிகிட்டு வராங்க. அன்றைக்கி நான் சுடுகாட்டில் இருக்கேன், வேறு ஒரு பாடி எடுத்து அடக்கம் பண்ணிவிட்டு சுடுகாட்டில் இருக்கேன். அந்த அம்மா அங்கே வந்தவொடனே அந்த இடத்த காட்டினவொடனே போலீஸ் சொன்னாங்க, உன் பையனையும் கூட அந்த அம்மா தான் எடுத்து அடக்கம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா அந்த பையனை அடக்கம் பண்ண இடத்துல விழுந்து வாயில் அடிக்குது, கையில் அடிக்குது, வாயில் அடிக்குது, இங்கே எல்லாம் ரத்தமாக ஊற்றுது. அப்புறம் நான் அங்கேருந்து வந்துட்டு ஐயோ ஒரு நாளைக்கு 4 தடவை சொல்லுவேனேடா, 4 தடவை சொல்லுவேனேடா, அது மாதிரி ஆயிட்டியாடா அப்படின்னு சொல்லி வாயில் அடிச்சு அழுவுது. அப்படி என்னம்மா சொல்லுவேன், என்ன சொன்னேனே, ஏழை நீயெல்லாம் அனாதப்படமாக தாண்டா போவேன்னு சொன்னனே, அது மாதிரி ஆயிட்டானே அப்படின்னு அந்த அம்மா சொல்லி அழுகும்போது அந்த நிமிஷம் உள்வாங்கிக்கிட்டோம். எவ்வளவு சொல் வலிமையானது. நீ அனாத பணமாக தாண்டா போவன்னு ஒரு நாளைக்கு 4 முறை சொல்கிறா, அவன் அப்படியே ஆகுறான். அப்போ இதை மக்களுக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்க்கும்போது, என் அருமை பெண்களே, என் அருமை பெண் சமுதாயமே, சாதிக்க பிறந்த பெண்களே, தன்னம்பிக்கைக்கு உரியவர்களே, உங்கள் சொல் வலிமையானதுடா. தயவு செய்து தவறிப்போய் கூட உங்கள் குழந்தைகளை எதுவும் சொல்லாதீங்க. இந்த பெண் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்து என் மூலமாக உங்களுக்கு சொல்ல வச்சிருக்கா. அதனால் தயவு செய்து தவறிப்போய் கூட குழந்தைய எதுவும் சொல்லாதீங்க. தவறிப்போய் கூட குழந்தைங்களை நெகட்டிவாக எதுவும் சொல்ல, அது அப்படியே ஆகட்டும் என்றுதான் ஆசீர்வதிக்கப்படுது. நம்ம சொல்லுக்கு வலிமை அதிகம்ன்றத என்னால் உணர முடிந்தது. தயவு செய்து நீங்கள் யாரும் தவறிப்போய் கூட சாப விடுறது, திட்டுறது பண்ணாதீங்க. அனுபவத்தில் நான் சொல்கிறேன்னு இதை நான் சமூகத்துக்கு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி உங்களுடைய சேனல் மூலமாக இன்றைக்கி மக்களுக்கும் நான் இதை சொல்கிறதுல மன நிறைவு கிடைக்குது. இது நிறைய விஷயம் பேருக்கு இந்த விஷயம் போகின்ற போது எனக்கு கொஞ்சம் மன நிறைவு கிடைக்குது. ரொம்ப நன்றிம்மா, நிறைய தகவல் சொன்னீங்க. பெண்களுக்கு வந்துட்டு எப்படி தைரியமாக இருக்கணும், என்ன செய்யணும், இந்த காலத்தில் பெண்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி அம்மா.